வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள். ஆனி மாதம் என்பது சூரிய பகவான் ராசியில் மாதம் முழுக்க இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. கன்னிராசியை பொறுத்தவரை விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து வாங்கக்கூடிய விற்கக்கூடியவர்கள் 4 கூடியவர்களுடன் சேர்ந்தும் 12 கூடியவரும் சேர்ந்து 10ஆம் இடத்திலே விற்கக்கூடியவர் வாங்கக்கூடியவர்களுக்கு அமோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றவர் 7 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை சுகம் ஸ்தானத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்ற ஒரு அமைப்பும் 12ஆம் இடத்திற்கு சூரிய பகவானும் புதன் பகவான் 10 ராசிநாதனும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற அமைப்பு. உங்களுடைய 5 6 சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. 5வது இடத்திலே உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6 சத்ருஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிற வம்பு வழக்குகளாக கோர்ட்டு கேஸ் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. அவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்றவர் என்பது அவர் பூர்வ புண்ணியாதிபதியும் 5ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. அவர் 6 இருந்து அவர் இருக்கின்ற ஒரு அமைப்பு. பெண் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்க போகின்றார். குருவின் அனுக்கிரகம் உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 6-10 தொடர்பு இருக்கின்ற அமைப்பு என்பது 6ஆம் இடம் வேலை சர்வீஸ் ஓரியண்டல் கடன் நோய் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே குருவின் அனுக்கிரகம் இருக்கின்ற காரணம் என்பது மட்டுமல்ல, தொழில் வேலைகளிலே உன்னத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். விரையாதிபதி அங்கே இருக்கின்றார். தொழில் வேலைகளிலே இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு தொழில்களை மாற்றம், ஒரு தொழிலிட்டு மற்றொரு தொழில்களை மாற்றுகின்றதற்கும் ஒரு வேலையில் இருந்து மற்றொரு வேலைகளை மாற்றுகிறதற்கும் ஒரு சில நேர்களுக்கும் இருக்கும். அந்த வகையிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. காரணம் சுபகிரகம் உங்களுக்கு அவர் 4-7 கூட்டாளிகளின் நண்பர்களை குறிக்கக்கூடியவர். இங்கே கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர் 7 தாயாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பதும் 6ஆம் இடத்திலே 6-10 தொடர்பு குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே விரையாதிபதி இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஒரு தொழிலிட்டு மற்றொரு தொழில்களிலும் ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைகள் மாற்றுகின்றதற்கும் ஊதிய உயர்வுகள் பொருளாதார உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கும். விரையாதிபதியுடன் 12 அங்கே 10ஆம் இடத்திலே இருந்து அவருடன் இணைந்து குரு பகவான் உங்களுடைய பார்வை என்பது 2ஆம் இடத்திலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை காரகன் பார்வை செய்கின்றதும் நீங்கள் தேவகுரு அசுரகுருவும் 2ஆம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த நல்லதொரு மாற்றத்தையும் சுக்கிர பகவான் இந்த ஆனி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றார். 2-9 பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்திலே உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்க போகின்றது. இளைய சகோதரர்களால் உயர்வுகளையும் 8 என்று சொல்லக்கூடியவர் இதனால் வரையில் உங்களுடைய 11வது இடத்தில் தேவையில்லாத விரைய செலவுகளையும் வெளிநாட்டில் நட்டத்தையும் ஏமாற்றத்தையும் தடைகளையும் சகோதரர்களால் பூமி காரகம் சம்பந்தப்பட்ட சகோதரனால் ஏமாற்றத்தையும் சொத்து சுகங்களிலே ஒரு சில தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த 8 12ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுடைய கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது இதனால் வரையில் கணவன் மனைவிகளிலே தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே முயற்சி சனாதிபதி 8 இங்கே சனி பகவான் 7ஆம் இடத்திலே இருக்கின்றது. இங்கே செவ்வாய் பகவானுடைய 7ஆம் இடத்தை தொடர்பு பெறுகின்ற அமைப்பு 8வது பார்வை என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு. விரையாதிபதி 8 12 இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 6 8 தொடர்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக கன்னிராசிக்கார நேர்கள் கணவன் மனைவி கூட்டாளிகள் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அமைப்பு இந்த மாதம் முழுக்க இருக்கின்றது. இங்கே 6 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பு. 8 12 விபரீத ராஜயோகங்கள் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்திலே 2 பாவகிரகங்களின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த மாதத்திலே சற்று கவனமாக தேவையில்லாத வம்பு வழக்குகள் கணவன் மனைவிக்குள்ளே கூட்டாளிகளுக்குள்ளே உறவினர் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே பிறப்பு ஜாதகத்தில் இந்த 7ஆம் இடத்திலே உங்களுக்கு நவகிரகங்கள் குரு பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றாலோ
அல்லது 9ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றாலோ இந்த அமைப்பு இருக்காது. அந்த வகையிலே கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கன்னிராசியை பொறுத்தவரையில் கணவன் மனைவி கூட்டாளி தொழில் வேலைகளாக எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. நேர்களே, சற்று கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 7க்குடையவர் பலமாக 4க்குடையவர் வீடு வாசன சொத்து சுகங்களையும் தாயாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடியது புத்திரக்காரகன் 11ஆம் இடத்ததிபதியும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே பொருளாதார ரீதியிலே ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற இந்த அமைப்பு என்பது குரு சுக்கிரனும் 2ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத லாட்டரி சீட்டுகள் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஒரு அமைப்பு சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். ஆணி மாதத்தில் கண்டிப்பாக பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற ஒரு அற்புத உயர்வு. அது மட்டுமல்ல, செவ்வாயின் தொடர்பு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே இங்கே இளைய சகோதரர்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளும் தகப்பனாலும் உங்களுக்கு உன்னத உயர்வுகளும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளும் இந்த மாதங்களிலே கூடுகின்ற ஒரு அற்புதத்தை கன்னிராசிக்காரர்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. கூடுதலாக உங்களுக்கு கூடுதல் விவரம் என்று சொல்கின்ற பொழுது கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து நண்பர் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கண்டிப்பாக தோணக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், 7க்குடையவர் சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்தையும் 6, 8 தொடர்பு விட்டு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சில கணவன் மனைவி 7ஆம் இடம் தொழில் வேலை இந்த இடத்திலே ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரன் நேயர்களுக்கு இந்த ஆணி மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாண்டால் கண்டிப்பாக அந்த இடங்களிலே உங்களுக்கு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கும். ஆனாலும் குருவின் அனுக்கிரகம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றதும் 6ஆம் இடத்தை சுபகிரகம் பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பும் 10ஆம் இடத்திலே அவர் 6, 10 தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வேலை தொழில்களிலே உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே நடைபெறுகின்றது. அந்த வகையிலேயே கன்னிராசியை பொறுத்தவரையில் 9க்கு ஒரு பலம் பெற போகின்றார். தேவகுரு அசுரகுரு இரு கிரகங்கள் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்தவிதம் தடை தாமதங்கள் ஏமாற்றம் வம்பு வழக்குகள் கோர்ட்டுகேசா இருந்தாலும் அது சுபபோகமான ஒரு உயர்தரமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. காரணம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். அமைப்பு துவக்கம் என்பது ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம். கன்னிராசி என்பதே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து மீண்டும் லாபஸ்தானத்துக்கு வரப்போகின்றார். ஆகையால் ராசிநாதன் வளமாக இருக்கின்றதும் தேவகுரு அசுரகுரு நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு 4, 7க்குடையவர் 10ஆம் இடத்திலே பலமாக இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற 6, 10 தொடர்பு இருக்கின்ற ஒரு அற்புதம். கன்னி ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் நவகிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு. வேலை தொழில்களிலே ஒரு மாற்றத்தை தனவாக்கு குடும்பஸ்தானம் பொருளாதாரம் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகள் 6, 10 தொடர்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே தேவகுரு அசுரகுரு உங்களுக்கு தொடர்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்கின்ற பொழுது இங்கு சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை அதிபதி பார்க்கின்றதும் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் பிற்பகுதியில் சுக்கிர பகவான் ஆணி 16ஆம் தேதியிலிருந்து முயற்சி ஸ்தானத்தை பார்வை செய்கின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற வேற காரியங்கள் சிறு தூர பயணங்கள் அதில் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற அமைப்பு. ஆனாலும் பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதால் பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில வழக்கு தடை தாமதங்களிலே ஒரு சில வெற்றிகளையும் கொடுக்கின்றது. இங்கே மாங்கல்யகாரகன் அவனும் 8க்குடையவராகவும் இருந்து 12ல் மறைஞ்சு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவருக்கும் இந்த 12க்குடையவர் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அது சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே உங்களுக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்கின்ற அமைப்பு ஒரு விரைய செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புத அமைப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆணி மாதங்களிலே விரையாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறக்கின்ற சுபவிசேஷம் சுப நிகழ்வுகள் தகப்பனகாரகன் பலமாக இருந்து விரை செலவுகளை நடத்துகின்றது. தகப்பனார்களால் தாய் தகப்பனால் ஒரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. தாய் தகப்பன் என்று சொல்கின்ற பொழுது விரையாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அவர் காரகனும் இங்கே 4ஆம் இடம் ஸ்தானாதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திலே ஒரு சிலருக்கு வீடு வாகனம் தகப்பனார் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. கண்டிப்பாக கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலேயும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு
இந்த ஆணி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது. கன்னிராசி நேயர்களுக்கு ஆணி மாதம் அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.